அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பத்ர் போரில் கலந்து கொள்ள முடியாமல் தன்னைத்தானே திட்டிக் கொண்டு அடுத்து எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அடுத்து வந்த உஹது போரில் கலந்துக்கிட்ட மாவீரர். உஹது போரில் ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சாலும் அந்த போர் முடிய போகிற நேரத்தில் அவங்க செஞ்ச ஒரு சிறு தவறுனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்துச்சு. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல் பேச்சை கேட்காம சஹாபாக்கள்லாம் அவங்களாகவே ஒரு சில முடிவுகளை எடுத்துட்டாங்க. போர் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி அவங்க எடுத்த ஒரு சிறிய தவறான முடிவு மிகப்பெரிய ஒரு தோல்வி அவங்களுக்கு கொடுத்துச்சு. அப்படி காஃபிர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த உஹது போர் முடிவில் சஹாபாக்களை சுற்றி வளைச்சி அந்த போரில் கலந்துக்கிட்டவங்களை எல்லாம் சுற்றி வளைக்கும் பொழுது நிறைய பேர் சிதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் எதிர்த்து போர் செஞ்சாங்க. அப்படி எதிர்த்து நின்ற மாவீரர் தான் அனஸ் இப்னு நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அதாவது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு பயந்துக்கிட்டு அந்த போர்க்களத்தை விட்டு போக ஆரம்பிக்கும்போது, சகதே எங்கே போகிறீங்க? சொர்க்கத்தோட நறுமணம் உஹது மலையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியலையா? அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில் வாளோட அந்த காஃபிர்கள் கூட்டத்தில் நுழைஞ்சவர் தான். திரும்பி ரெண்டாவது அவர் வரவே இல்லை. அதில் ஷஹீதாயிட்டார். அவருடைய உடல் சல்லடையாயிருச்சு. அடையாளமே தெரியாத அளவுக்கு உடம்பு முழுதும் காயங்கள், முகம் எல்லாமே செதஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு எதிரிகளால் தாக்கப்பட்டார். அவருடைய சகோதரி அவருடைய விரலினோட நுனி அடையாளத்தை வச்சு தான் இவர் தான் என்னுடைய சகோதரர் நல்ர் இப்னு ரலியல்லாஹு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு காஃபிர்களால் அவர் சிதைக்கப்பட்டார். ஆனாலும் அந்த நேரத்துலையும் அவரால் சொர்க்கவாசி அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் வாடை வருது, இதை நீங்கள் உணரலையா அப்படின்னு சஅத் இப்னு முஆத்தை பார்த்து அவர் கேட்டிருக்கிறாரு. அந்த அளவுக்கு இறையச்சம் உடையவங்களாக அந்த போரில் அவங்க கலந்துக்கிட்டாங்க.